சின்ன வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நடிப்பாப்புல. அது சரத்குமார் படம் நாட்டாங்க படத்துல நான் பார்த்தேன், இந்த மாமா இந்த அக்காவை மோட்டர் ரூம்ல கூட்டின்னு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும் பாத்தீங்களா? அந்த 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 நடிச்சவர் தான் இந்த மாஸ்டர் மகேந்திரன். 6 மாசம் பொறுத்துருங்க, கேள்வி கேட்காதீங்க. விஜய் சார் பேசினார்னா உடனே கரெக்ட் வந்துருமான்னு கேட்கறாங்க. 30 நாள்ல என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்து சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே கொண்டு வரல, வெறும் ஸ்டிக்கர். மக்கள் தெருனா எதோட ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். யாராச்சும் அமைதியா சந்தோஷமா இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோ பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உனக்கு செம்ம கோவம் வரும். உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேங்க, சரியான கோவம் வரும். நான் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள போறேன். அதாவது நேற்றைக்கு நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மாஸ்டர் மகேந்திரன். அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நடிப்பாப்புல. அது சரத்குமார் படம் நாட்டாங்க படத்துல நான் பார்த்தேன், இந்த மாமா இந்த அக்காவை மோட்டர் ரூம்ல கூட்டின்னு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வரும் பாத்தீங்களா? அந்த 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 நடிச்சவர் தான் இந்த மாஸ்டர் மகேந்திரன். அதாவது அப்பவே பாத்தீங்கன்னா அதிக பிரசங்கித்தனமா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நிறைய வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கல. இன்னமும் பாத்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்புகள் சரியா வரல. டெவலப் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே இவனுடைய ஆட்டிடியூடு தான். சரிங்களா? அதாவது இவருக்கு சார் என்ன பேசிருக்காருன்னா ஒரு இன்டர்வியூல, எப்படி இந்த ஆட்சியெல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டதுக்கு, நல்லா தானங்க போகுது, என்ன கரண்ட்னா இப்போ முக்கியமா உங்களுக்கு, 6 மாசம் பொறுத்துருங்க, ஏங்க கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதாவது இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். கரண்ட் போதா? எல்லாருக்கும் கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, நீங்க ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா, ஜாலியா. இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க, என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற. நானு எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. பாத்தீங்களா எவ்வளவு கோவம் வருது, எவ்வளவு ஒரு ஆணவம், எவ்வளவு ஒரு ஆணவத்தின் உச்சம். நீ பெரிய மயிறு நினைச்சிட்டு நான் சொல்றேன் ஒண்ணு இல்லைங்க. அதாவது என்ன சொல்றா அப்படின்னா, சோலார் சிஸ்டம் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்களேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். சிரிப்பு ஏன்னா சிரிக்கிறியா நீ? அதாவது 6 மாசம் பொறுத்துருங்க, கேள்வி கேட்காதீங்க. விஜய் சார் பேசினார்னா உடனே கரெக்ட் வந்துருமான்னு கேட்கறான். அதாவது தமிழ்நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொந்தளிச்சு போறாங்க. எதுக்காகன்னு பார்த்தா கரண்ட் விஷயத்துல. கரண்ட்ன்றது எங்க இன்றியமையாததுங்க, அடிப்படை தேவைங்க, ஒரு பேசிக் ஆயிடுச்சுங்க. அது கரண்ட் இல்ல எவனாலும் இருக்க முடியாது. இதுல வேற ஒரு சொல்றது சோலார் யூஸ் பண்ணுங்க. டே, எத்தனை பேர் 10,000 5,000 சம்பளம் ஒண்ணு வாங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்க வீட்டுல சோலார் யூஸ் பண்ணுமா? எனக்கு புரியலையே. அது எனக்கு எப்படி இப்படி ஒரு பேச்சு எல்லாம், என்ன இந்த மாதிரி ஒரு பேச்சு எல்லாம் இருக்கு? இவர் மேல ஏகப்பட்ட புகார்களுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஹெட் பைட்டு, அது ஒரு படத்துக்குள்ள ஷூட் பண்ணா நீங்க எங்க கேமரா வைப்பீங்க, டேரக்டே ஒரு கேள்வி கேட்கறது. அதனால பாத்தீங்கன்னா இவர் உடனே துரத்தி விட்டு, நிறைய படத்துல பாத்தீங்கன்னா இவர் துரத்தி விட்டுறாங்க. இன்னமும் வாய்ப்புகள் சரியாம வர கிடைக்கல. அது காரணம் என்ன? இந்த மாதிரி இந்த பேச்சு தான். இவரு முன்னாடி ஒரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போன ஆட்சியில ஒரு பேசிருப்பாப்புல. அதாவது என்ன சொல்றாரு நீங்க ஒரு பாருங்களேன். நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இதை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ், நம்ம கலாச்சாரம் நாளைக்கு மியூசியம்ல போயிட்டு இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பாத்தீங்களா? திமுக ஆட்சியில என்ன சொன்னாரு? போராடணும்னாப்ல. அதை எதிர்த்து நிதி கேட்கணும், இல்லைன்னா தமிழ்நாடுன்ற ஒரு மியூசியத்துல வைக்கிற அளவுக்கு ஆயிடும், தமிழ்நாடு ஒண்ணு இருந்துச்சு இல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. எதிர்த்து கேட்கணும்னாப்புல. இங்க இப்ப ஆட்சி மாறினோன்னு ஏன் கேட்குறீங்க? அதாவது நம்ம என்னத்த சொல்றது, நம்ம இந்த மாதிரி ஆட்களை பேசி நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணி இவனெல்லாம் வச்சு இவனெல்லாம் சொல்றான்னு சொல்லிட்டு நிறைய பேரு ஓட்டு போட்டாங்க. நிறைய இன்ஃபுளுசஸ் பேச கேட்டு நம்ம மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க. அதான் உண்மை. இது புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது என்ன நடந்தாலும் விஜய் சார முதலமைச்சர் எவனும் கேள்வி கேட்க கூடாது. பொறுத்துருங்க, குத்துன கூட வாங்கிக்கோங்க, வழி தாங்கிக்கோங்க. அதை விட உங்களுக்கு என்ன வேலை? நாங்க விஜயை பார்க்கணுங்க, அதான முக்கியம். அவர் நல்லது பண்ற தேவையில்லை, அவர் இருந்தா போதும். இப்படியான மனநிலை தான் இன்னும் இருக்கானுங்க. இவன் ஒருத்தன் இப்படி இருக்கானா, இன்னொருத்தன் நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கான், அதுவும் ஒரு டம்மின்னு வச்சுக்கலாம். அந்த டம்மி என்ன பேசுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது தனியார் மூலியமா 10வது படிக்கும் மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல
இந்த மாதிரி வந்து அவங்க வருஷம் வருஷம் 10வது போறாங்களா, அவங்க வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த செலவுல வந்து சைக்கிள் வாங்கி கொடுப்பாங்க. இதுதான் நடக்குது. ஆனா அந்த சைக்கிள் வந்து வீடியோ ரிலீஸ் ஆன பிறப்பு இவ என்ன சொல்றாங்கன்னா, ஓகே இந்த வீடியோ பாத்தீங்களா? எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க பசங்க. ஐயோ மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. நீங்களும் பாருங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் நார்மல் சைக்கிள் இல்லாம பிடிஎம் ஹீரோ சைக்கிள்ஸ் த ஸ்டைலிஷ் அண்ட் மோர் ரிலையபிள் சைக்கிள்ஸ் பசங்க எல்லாம் அவ்வளவு ஜாலியா எடுத்து போறாங்க. பெரிய பெரிய ஃபேமிலில பெரிய பணக்காரங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க யூஸ் பண்ற சைக்கிள்ஸ் தான் நம்ம விஜயன் நம்ம பசங்க எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. லவ் யூ. வேற லெவல். இந்த மாதிரி பாத்தீங்களா மாற்றம் வேணும்னு கேட்டீங்களா? இங்க பாருங்க, பள்ளி மாணவர்கள் எந்த சைக்கிள்ல போறாங்க பாத்தீங்களா? கவர்மெண்ட் சைக்கிள்லாம் எப்படி இருந்துச்சு, அது ரெடி பண்ணும், அதுவே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 ஆயிடும். ஆனா இப்ப பாருங்க நவீன முறையில நவீனமான சைக்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதானே மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தனியார் மையம் கொடுத்த சைக்கிளை விஜய் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு டீம் பரப்பிட்டு இருக்கான். இதையும் நம்பி நிறைய மக்கள் இதுதான் மாற்றம், சூப்பர் அண்ணா, விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஒரு மனசாட்சின்றதே இல்லைங்க. நான் சொல்றேன் எவ்வளவு, அதாவது இந்த திமுக கொண்டு வந்த திட்டங்களை, அதாவது திமுக தான் கொண்டு வந்த திட்டங்கள், நிறைய திட்டங்களை கொண்டு வந்து இப்போ ஸ்டிக்கர் ஓட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து ஒரு அமைச்சர் விஜய் பாலாஜி யாருன்னு சொல்லிட்டு பேர் தெரியல, கோயம்புத்தூர்ல இருக்கா போல, அவரு ஏடிஎம்கேல இருந்து இங்க வந்தார், செங்கோட்டையன் அவர்கள் கூட வந்தாப்புல. அவர் இப்ப அமைச்சர் ஆயிட்டார் சரிங்களா. அவரு கேக்குறாங்க, ஏங்க இது திமுகல போன ஆட்சியில வந்து இந்த பயன்பாட்டாளர் கொடுத்தாச்சு, இப்ப நாங்க புதுசா ஸ்டிக்கர் ஒட்டி அதே பயன்பாட்டாளர் தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அமைச்சர் சொல்றாரு, இல்ல அது என்னன்னு சொல்லி நான் செக் பண்றேன். இந்த வீடியோ பாருங்க. அதே பயனாளி கூட்டிட்டு வந்து மறுபடியும் ஸ்டிக்கர் ஒட்டி அதே ஆளுக்கு இல்ல அது இப்ப நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அதை நான் என்னன்னு செக் பண்றேன். பாத்தீங்களா, எல்லாமே பாத்தீங்கன்னா திமுக கொண்டு வந்த திட்டங்கள் எடுத்து வச்சுட்டு இவங்க ஸ்டிக்கர் ஓட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்ஃபுளுசரா நான் ஒண்ணே கேட்கிறேன், விஜய் அவர்கள் என்ன புதுசா கொண்டு வந்தார்? உடனே வந்துடாதீங்க சிங்கப்பெண் படை, அதுவும் பாத்தீங்கன்னா பிங்க் பேட்ரோல், அது மகளிர் படைன்னு சொல்லிட்டு தனியா வச்சிருந்தாங்க எல்லாமே. அது மூலியமா தான் அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் யூனிஃபார்ம் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க மட்டும் ஒன்னே ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வரைக்கும் என்ன கொண்டு வந்திருக்கீங்க, என்ன திட்டத்தை மக்கள் செயல்படுத்துனீங்க? யாராவது சொல்ல முடியுமா? ஓப்பன் சேனல் சொல்ல முடியுமா? சொல்லுங்க, பட்டியலிடுங்க. 30 நாள்ல என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்து சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே கொண்டு வரல, வெறும் ஸ்டிக்கர். போன ஆட்சியில் என்னென்ன பண்ணாங்களோ அதே மாதிரி கொண்டு வந்து பேரை மட்டும் மாத்தி ஸ்டிக்கர் ஓட்டி இருக்குது. அவ்வளவுதான். இதுதானே பண்றீங்க, வேற என்ன பண்ணீங்க? ஒன்னும் பண்ணலையே. ஏட்டா அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு. இந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் எப்பா இன்னும் உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு என்ன தேவை? இன்னும் மாற்றம் தேவை. ஏங்க ஒண்ணு இல்லைங்க, காலையில ஏன்ச்சாலே ஒரு நியூஸ் வருது, சின்ன அது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை, 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செஞ்சு பொதர்ல போட்டுக்கிறானுங்க. இன்னைக்குங்க பாருங்க, நியூஸை பாருங்க, இங்க பாருங்க. பூந்தமல்லியில ஒருத்தன் 7 வயசு பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணை. அதே போல 3 வயசு பிஞ்சு குழந்தைய திருவள்ளூர்ல குழந்தைய பாலியல் வன்கொடுமை வந்து பொதர்ல போட்டு புதைச்சிருக்கிறானுங்க. தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்து தானே இருக்கு. எங்க ஸ்டாப் ஆச்சு? யாரும் பதில் சொல்ல முடியுமா? இதுவா யார் எதை பாருங்க, இதுவா திமுக நடந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு போராட்டம் பண்ணியிருப்பாரு. போராட்டம் பண்ணி அதுல வந்து இந்த திமுக தான் காரணம், திமுக தான் எல்லாம் பண்ணிச்சு, தீய சக்தின்னு சொல்லிட்டு இந்நேரம் நம்மளுடைய முதலமைச்சர் பேசியிருப்பாப்புல, ட்வீட் போட்டிருப்பாப்புல, நிறைய பேர் வந்து கொடிய புஷின்னு போராட்டன்ற பேர்ல இறங்கி பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணிருப்பானுங்க. இதுதான் உண்மை. இப்ப எவனா வெளியில வரானா? யாராச்சும் ஒருத்தன் கேள்வி கேட்கறானாங்க? எவனும் கேள்வி கேட்க மாட்டான். ஏன்? அது திமுக தோக்காச்சிட்டீங்களே, உன்ன என்ன திமுக பழி போட போறீங்க? கரண்ட் வரல, திமுக தான் காரணம். இன்னமும் வந்து திமுக மேல பழி போடுறதுக்கு ஒரு கும்பலே சுத்திக்கிட்டு தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கிட்ட, இன்னொன்னு கேளுங்க, அநியாயத்தின் உச்சம். அதாவது லாரன்ஸ் நேத்து ஒரு பேசுறாப்புல, என்ன சொல்றாரு போறனா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாப்புல. ஏங்க தெரு நாய்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாய் நான்வெஜ்ஜா இருக்கும், இன்னொரு நாய் வந்து பிஸ்கெட் சாப்பிடும், அது பிரியாணி சாப்பிடணும், அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு போட்டு தான் சாப்பிடும். அதாவது யாரை வந்து சொல்றான்னு பாத்தீங்கன்னா மக்கள் தெரு நாய் எதோட ஒப்பிட்டு பேசுறாரு பாருங்க, ஒப்பிட்டு பேசுறாங்க. இதுக்கு வந்து ஃபயர் விடுறானுங்க. தெருநாய் கூட ஒப்பிட்டு பேசுறாங்க. திருச்சி கிழக்குல நிக்கிறதுக்கு ஒரு பிளான் போட்டாருங்க, ஓப்பனா தான் டிவிகேல சேர்ந்து பிளான் போட்டாப்புல. அதனால என்ன சொல்றாப்புல, டிவிகே நல்லா தான் செயல்படுது, 6 மாசம் பொறுத்துருங்க, மாற்ற வேறன்னு கேட்டீங்களா, பொறுத்துருங்கன்றாப்புல.
சார் அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. இவரு எதிர்த்து டிவிக்கல்ல இருந்து ஜெயிக்க போற, அதாவது அவங்க அம்மா சொல்லிட்டாங்களாம் அரசியலுக்கு போன்னு உடனே வந்துட்டாராம். அதாவது அம்மா சென்டிமெண்ட்டை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு பேசிட்டு இருக்காப்புல, சென்டிமெண்ட்டா அட்டாக் பண்றாப்புல என் பப்ளிக்கை. நான் கேட்கிறேன், லாரன்ஸுக்கு தான் அவ்வளவு இது இருக்குல்ல, தனியா கட்சி ஆரம்பிச்சு நில்லுங்க, நீங்க இப்படி நில்லுங்க. விஜய் சார் தயவுசெய்து சொல்றேன், இந்த மாதிரி ஆட்களுக்கு தயவுசெய்து சீட் கொடுக்காதீங்க, தனியா நின்று ஜெயிக்கிட்டோம். வேற என்னங்க சொல்றது, அசால்ட்டா வராங்க. அது சினிமா நடிகரை பார்த்து ஓட்டு போடுறான்னு நம்ம ஆயிட்டமே, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஆயிட்டமே. எப்படியோ திருச்சிக்கு நிக்க போறாரு, இந்த உடனே நீங்கெல்லாம் திருச்சி மக்களே, லாரன்ஸ் சொல்லிட்டார், லாரன்ஸ் சூப்பரான ஆள், உடனே பட்டு ஓட்டு போட்டு அவரே அமைச்சர் ஆகி விட்டுருங்க. அவரை வந்து திமுக எதிர்த்து பேசுவார். ஆனா லாரன்ஸ் அவர்கள் வந்து போன ஆட்சியில என்ன பேசினார் தெரியுமா? அதாவது உதயநிதி டெப்யூட்டி சிஎம், முன்னாள் டெப்யூட்டி சிஎம் உட்காந்துட்டு இருக்கும் போது இவர் என்ன சொல்றாப்புலன்னா, இந்த மாதிரி நான் வந்து கலைஞர் தாத்தா முன்னாடி ஒரு வாட்டி வந்து நான் ஹார்ட் பேஷண்ட்டுக்காக குழந்தைகளை கூட்டு வந்து கேட்டேன், அவர் உடனே பண்ணி கொடுத்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்களும் பண்றாரு. பாருங்க இந்த வீடியோவை நீங்க பாருங்க. 48 குழந்தைங்கக்கிட்ட ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவர் முன்னாடி ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சர் டான்ஸ் ஆடி காமிச்சு இந்த ஹெல்ப் கேட்டேன். மறுநாளே ஒரு மினிஸ்டரை கூப்பிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து உடனே ஹெல்ப் பண்ணி 48 குழந்தைங்களுக்கு வந்து தாத்தா வந்து உதவி செஞ்சுருக்காரு. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்ட உடனே உதவிகள் நடக்குது. ஸோ இந்த ஸ்டேஜை நான் பயன்படுத்தி நிறைய ஹார்ட் ஆப்ரேஷன் குழந்தைங்க இருக்காங்க. அப்புறம் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு. படிப்புக்கு அவஸ்தைப்படுற நிறைய குழந்தைங்க இருக்காங்க. இந்த இடத்துல என்னுடைய ரிக்வெஸ்ட், எங்கள் ட்ரஸ்ட் குழந்தைங்களுக்கும் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க. அப்படி பேசின வாயி ஒரு ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் எப்படி பேசுறாரு பாத்தீங்களா? இதாங்க மனுஷ ஜென்மம். ஏன்னா இவர் திமுகவால நிறைய பயன்பெற்று இருக்காரு, இதான் உண்மை. ஆனா இப்போ திமுக எதிர்த்து பேசுறாப்புல, அதாவது ஒரு அரசியலுக்காக, அதாவது இந்த அரசியல் பாருங்க, ஒரு அதிகாரத்துக்காக இந்த மாதிரி பேசுறாப்புல. இவரை நம்பி நீங்க ஓட்டு போட்டுருங்க, திருச்சி மக்களே லாரன்ஸ் தான் வேட்பாளர், உடனே ஓட்டு போட்டுருங்க. நீங்க இப்பவே வந்து ஓட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, விசில்ல குத்துறதுக்கு பிராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. நீங்க ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கி விட்டுருங்க, அவ்வளவுதான். சூப்பரா நல்லா, அதாவது மக்கள்லாம் சூப்பரா ஆட்களை சூஸ் பண்ணிருக்கிறாங்க. அருமையா எவ்வளவு தெளிவு பற்றி ஒரு நல்ல ஆட்சியை நீங்க கொடுத்துருக்கீங்களே. ஒரு பேசிக்குங்க, மனிதனுடைய தேவை, அடிப்படை தேவைய பூர்த்தி பண்ண முடியுதா? ஒரு நிர்வாகம் அமைக்கிறதுக்கான ஒரு கமிட்டி போட்டீங்க. என்ன நடக்குதுங்க இங்க? ஏங்க தினம் இரவுல கரண்ட் போகுது, இன்னும் எவனா அது பேசுறானா? பேச மாட்டானுங்க. ஏன் உள்ள என்ன சொல்றானுங்க, இது திமுக தான் உள்ள பூந்து கரண்ட்டை கட் பண்ணி கொடுக்கு. என்ன பண்றது? இது இப்படி இருக்கச்ச, நேத்து மதுராந்தகம் அந்த அம்மா இருக்காங்க பாரு, எம்எல்ஏ, அவங்க வந்து பெரிய அப்பா எனக்கு. ஆனா மதுராந்தக மக்களே, இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சு, அவ்வளவு முடிஞ்சு. ஏன்னா இந்த அம்மா வந்து பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்திருந்தார்களோ அதே போன்றுதான் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடி, மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் முதல் கையெழுத்தாக பெண்கள், அது விஜய் வந்து அம்மா போல ஆட்சி தராங்களா, ஜெயலலிதா போல ஆட்சி தராங்க. அப்படியே நான் கேட்கிறேன், என்ன பண்ணிட்டாரு விஜய்? என்ன தமிழ்நாட்டுக்கு இந்த 30 நாள் என்ன பண்ணாரு சொல்ல முடியுமா? பட்டியலிடுங்க. இதெல்லாம் கொண்டு சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணிட்டாரு? ஒண்ணுமே பண்ணலையே. தினம் நடந்து பிரச்சனைகள், தினம் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இது தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த அம்மா வந்து நின்று பேசுறது. மக்களுக்காக வந்தேன், இன்னும் மக்களுக்காக வந்த தோத்த உடனே இப்ப அந்த வெறி, அந்த எப்படியாச்சும் அமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்றீங்க? அதிமுக, அதாவது ஏடிஎம்கே தானே ஓட்டு போட்டுச்சு, ரெட்டல் தானே ஜெயிச்சிங்க. அதை தோக்கடிக்கிறதுக்கு திருப்பி வந்து நீங்க டிவிகள் நிக்கிறீங்க. கேட்டா திமுக ஒண்ணு சேர்றாங்க. அப்பா ஐயோ, அப்படியே கொள்கைவாதி நீங்க, கொள்கைவாதி நீங்க. உங்க கொள்கை ஒரு 10 கொள்கை சொல்லி பார்க்கலாம். இது வேற 30,000 பேர் எடுத்து மாநாடு மாரி போட்டாங்களா? அங்க பாருங்க கூட்டத்தை பாருங்க, எவ்வளவு கூட்டம், அப்படியே கும்பல் நிக்கிறாங்க பாருங்க. காலி சேருங்க. கிட்டத்தட்ட அங்க வந்து ஒரு 1000-1500 பேர் வந்திருக்க மாட்டாங்க. இதுல வேற வந்து நம்ம என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஆனா தயவு செய்து மதுராந்தக மக்களே, இந்த அம்மாக்கு நீங்க திருப்பி ஓட்டு போட்டீங்கன்னா நான் அந்த மண்ணை வாரி தள்ள கொட்டிக்கிற மாதிரி அர்த்தம்.
இந்த அம்மா இப்பயே ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆட்கள்கிட்ட எல்லாம் கூட்டின்னு போயிட்டு மைக்கே நாங்க எந்த கட்சி போனாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்ல வச்சு ஒரு வீடியோ ஒன்று எடுக்கிறது. என்ன நடக்குது ஏது நடக்குது சத்தியமா தெரியலங்க. நம்ம என்ன பண்றது, இவங்களெல்லாம் இன்னமும் நம்பி வரக்கூடிய 5 தேர்தலையும் நீங்க ஓட்டு போட்டு மீண்டும் அந்த 5 சீட்டு டிவி கேக் வாங்கி கொடுத்தீங்கன்னா, தமிழ்நாடு மக்களே தயவு செய்து மட்டும் சிந்திக்காதீங்க. அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போடும், அந்த மாதிரி தயவு செய்து போடாதீங்க. இந்த 5 தொகுதி மீண்டும் சொல்றேன், இந்த 5 தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுச்சுன்னா கண்டிப்பா மாற்றம் வரும். அதுதான் மாற்றம். நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. தயவு செய்து சொல்றேன், தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஆனா தயவு செய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. யாருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க, இப்ப எதுக்காக மாறி போனாங்க, நம்ம இவங்களுக்கு திருப்பி ஓட்டு போடணுமா அப்படின்னு உங்க ஓட்டெல்லாம் உதாசனம் பண்ணி படுத்திட்டு தான் அவங்க போயிருக்காங்க. அதை நினைச்சு சிந்திங்க. நீங்க முதல்ல தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க.